போதுமாம்மா? கை கழுவ போகலாமா? எந்திரிக்க போகலாம். அந்த பக்கம் அப்படி வா. கை கழுவிக்கலாமா? தூக்கிட்டு வா. நல்ல கை கழுவுங்க. சரி, போய் பேக் எடுத்துகிட்டு வாங்க. அப்போ போய் பில் பே பண்ணிட்டு வந்துட்டோம். ஓகேவா? சரி. சிக்கன் பிரியாணி கட்டியாச்சா? சீக்கிரம் கட்டுங்கப்பா, டைம் ஆகுதுல்ல. நான் வாங்கினேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. எல்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா சிறப்பாக கவனித்தாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. என்ன பாப்பா கூட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு? ஆமாம், அதாவது இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டா. ஓ அப்படியா? அதனால தான் சரி பிரியாணி கொடுத்தலாம். பாப்பா பிரியாணி சாப்பிட்டீங்களா? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு மாமா. குட் கேர்ள். கேன்சலில் ஜிபே பண்ணிடலாமா? பண்ணிடலாண்ணே. ஓகே. பே பண்ணிட்டேன். சரி வரும். அண்ணே நமக்கு ஆஃபர் போட்டிருக்கோம் நம்ம கடையில். அப்படியா? கிறிஸ்மஸ்க்கு ஆஃபர் போட்டிருக்கோம். கொடுங்க பார்க்கலாம். ஒரு பிரியாணி வாங்கினீங்கன்னா ஒரு பிரியாணி ஃப்ரீ. நிச்சயமாக குடும்பமாக வந்துடுங்க. கிறிஸ்மஸ் நம்ம கடையில் தான். கண்டிப்பாக வந்துடுவோம், கண்டிப்பாக வந்துடும். சரி, மாமாவுக்கு பாய் சொல்லிடு. பாய். சரி வரேன். ஓகே. ஒரு நிமிஷமா. ஹலோ, ஐயா சொல்லுங்க. ஆமாம் ஆமாம். ஓகேங்கய்யா, பண்ணிடலாங்கய்யா. ஓகேங்கய்யா. ஆமாம் ஆமாம் ஆமாம்மாங்கய்யா. இந்த வருஷமாம்மா? ஓகேங்கய்யா. ஆமாங்கய்யா. போன வருஷம் மாதிரி பண்ணிடலாங்கய்யா. 100 ஏழைகளுக்கு தானே. சாப்பாடு ட்ரெஸ் எல்லாமே ரெடி பண்ணிடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாங்க, பண்ணிடலாங்க. ஆமாங்க. ஓகே ஓகே ஓகேங்க. ஓகேங்கய்யா, பண்ணிக்கலாங்க. ஆமாம். அம்மா பசிக்குதுமா, ஓகே. ஏதாவது கொடுங்கம்மா. அம்மா ஓகேங்க. ஏதாவது வயசு பத்தி கொடுங்கம்மா. ஆமாம். அப்பா இந்த தாத்தாவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம்ப்பா. ரொம்ப பசிக்குதுமா, இருந்தா கொடுங்கம்மா. ஏதாவது சாப்பிடுறேன். வேனெல்லாம் புக் பண்ணிடலாம். அமௌண்ட் இல்லை, நான் பார்த்துக்கிறேங்க. நான் இன்சார்ஜ் நான் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ணிக்கலாங்க. ஆமாங்க. ஓகேங்க. ஓகே. தேங்க்யூ. அப்பாடி போகலாமா? அப்பா, ஏம்மா கோவமாக இருக்கீங்களா? ஏம்மா அப்பா உன்னை கண்டுக்கலன்னு கோவமா? அது ஒன்றும் இல்லைம்மா. நம்ம கிறிஸ்மஸ்க்கு எல்லாருக்கும் சாப்பாடு, ஏழைகளுக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுப்போம்ல, அது குறித்து ஐயா ஃபோன் பண்ணியிருந்தாங்களா, அதனால் பேசிகிட்டு இருந்தேன். அந்த டென்ஷன் தாம்மா. சாரிம்மா. சரிப்பா. ஓகே, நம்ம போகலாமா? ஏன்ப்பா நம்ம கிறிஸ்மஸ்க்கு ஏழைகளுக்கு ட்ரெஸ்ஸு சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம்? அதுவா, ஏசப்பா ஏழை குளத்தில் பிறந்தாங்கல்ல, நீ கூட சண்டே ஸ்கூலில் படிச்சிருப்பியே. ஆமாப்பா, ஜீசஸ் தானே. கரெக்டு. அதனால் ஏசப்பாவுக்கு நம்ம நினைவு கூர்ற மாதிரி கிறிஸ்மஸ் டைமில் ஏழைகளுக்கு நம்ம ட்ரெஸ்ஸு சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்குறோம். புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சுப்பா. ஓகே, போகலாமா? போலாம்ப்பா. இன்னைக்கு கிறிஸ்மஸாக இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும்ல. ஏன் பாப்பா, ஏன் அப்படி சொல்கிறீங்க? இந்த தாத்தாவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கலாம்லப்பா. அப்பா 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 என்னாச்சுப்பா? அது ஒன்றும் இல்லைம்மா.
நீ சாக்லேட் கேட்டிருந்தீல்ல அப்பாட்ட, அதை வாங்க மறந்துட்டேன். ஒரு நிமிஷம் இருக்கியா? நான் அப்படி நிப்பாட்டிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். இரு. ஏசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. பாப்பா, நீங்கள் கேட்ட கிட்கேட் வாங்கிட்டு வந்தாச்சு. ஐ தேங்க்ஸ்ப்பா. போகலாமா? என்னப்பா இப்பமே கிறிஸ்மஸ் பாட்டு போட்டீங்க? அதுவா, ஏசப்பா நம்ம உள்ளத்துல பிறந்திருக்காங்க. நமக்கு இனி டெய்லியுமே கிறிஸ்மஸ் தான். போலாமா? பண்டிகை கிறிஸ்தவன் இந்த பேரை கேட்டோன்னே நம்ம மனசில் தோன்றது என்ன? ஏதோ ஆலயத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை இல்லாட்டி பண்டிகைக்கு மாத்திரம் வர கிறிஸ்தவங்களை தான் இது குறிக்கும்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையாகவே இது அவங்கள பார்த்து சொல்கிறதானா, இல்லை இதுக்கு வேறொரு அர்த்தம் இருக்கா? இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கும் இந்த பேருக்கு என்ன சம்மந்தம்? இதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸ் என்றாலே உலகம் எங்கும் இருக்க கிறிஸ்தவர்கள் ஏழைகளுக்கு உதவி செய்கிறது ஒரு வாடிக்கையான விஷயமாயிருச்சு. நாமும் கூட வருஷம் இதை தான் செஞ்சிட்ருக்கோம். இந்த ஷார்ட் ஃபிலிம் மூலமாக இதை செய்ய வேண்டாம் நாங்கள் சொல்ல வரல. ஏன்னா வேதத்தில் கூட பண்டிகைகளை ஆசரிப்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் இதை மட்டும் செஞ்சால் ஆண்டவருடைய நாம மகிமைப்பட்டுருமா? இல்லாட்டி தேவராஜ்யம் தான் கட்டப்பட்டுருமா? நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஏழைகளுக்கு உதவி செய்கிறது கிறிஸ்தவ மார்க்கத்தில் மாத்திரம் இல்லை, மற்ற மார்க்கத்திலும் பண்டிகைகளுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்கிறத அவங்க செஞ்சுட்டு தான் வராங்க. சொல்லப்போனால் நம்மளை காட்டிலும் நல்லாவே செய்கிறாங்க. அப்போ நம்மக்கிட்ட ஆண்டவர் என்ன வித்தியாசமாக எதிர்பார்க்குறாரு? வேதத்தில் இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, தரித்திரர்கள் எப்பொழுதும் நம்ம மத்தியில் இருக்கிறார்கள். இதுலேருந்து என்ன தெரியுது? தரித்திரர்கள் கிறிஸ்மஸில் மாத்திரம் நம்ம மத்தியில் இல்லை, ஏழைகளும் தேவையுள்ளவர்களும் எப்பொழுதும் நம்ம மத்தியில் இருந்து கொண்டே தான் இருக்கிறாங்க. அப்போ கிறிஸ்மஸில் மாத்திரம் ஏழைகளுக்கு உதவி செஞ்சுட்டு மற்ற நாட்களில் அவர்களை பற்றி கரிசனை இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்வோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மை பார்த்து மாயக்காரரே அப்படின்னு சொல்லுவார். இந்த உலகம் நம்மளை பார்த்து பண்டிகை கிறிஸ்தவன்னு சொல்லும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில் பிறக்கணும், புது சிருஷ்டியாக நம்ம மாறணும். அப்படி மாறணும் அப்படின்னா பண்டிகைகளை மாற்றணும். கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவராக இராமல் எல்லா நாட்களிலும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக பவுல் சொல்லுகிறது போல நடமாடும் நிருபங்களாக நாம் வாழ முடியும். பண்டிகை கிறிஸ்தவனாய் அல்ல, உண்மையான கிறிஸ்தவனாய் வாழ தேவன் நம்மை அழைக்கிறார்.